நம்ம தமிழ் பசங்களோட நம்ம நார்த்ல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 180 questions in 180 minutes. So each question you have a time of a single minute. இப்போ ஜேயோட செலக்ஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இட்ஸ் 1% ல இருந்து 2% குள்ள இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள். We can't predict the nature of the J advanced questions. 6 hours of intense mind work. NEET is a game of speed and accuracy. You should not crack NEET because someone asked you to, but crack it because it's tough. Winning a tough battle builds up a confidence which is enough to last a lifetime. Hello, welcome to Study Alchemy. Study with magic. நான் முகமது அஷ்ஃபாக், உங்க மென்டர், உங்க அண்ணா, உங்க ஸ்டடி படி. So, அண்ணா, why are we here? To break tough exams into easy wins. That's the alchemy way. கொஞ்சம் strategy, கொஞ்சம் motivation, கொஞ்சம் alchemy. But இப்போ என்ஜாய் பண்ண போறது guarantee. So subscribe here and stay tuned for upcoming videos. And let's transform the way you are studying. First, let me introduce about myself. நான் முகமது அஷ்ஃபாக். இந்த NEET 2025 எக்ஸாம்ல 588 எடுத்தேன். இந்த எக்ஸாம் வந்து the toughest NEET exam in history அப்படின்னு சொல்றாங்க. I have got an all India rank of 2426 with a percentile of 99.88. நான் வந்து JEE Mains exam எழுதியிருந்தேன் as a PCB student and I have scored 97.7 percentile. நான் வந்து 12 CBSE போர்டு எக்ஸாமில் 98.2% எடுத்திருக்கேன். அதே மாதிரி 10 CBSE போர்டு எக்ஸாமில் 98.6% எடுத்திருக்கேன். இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் நிறைய இன்சைட்ஃபுல் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் பயன்படுத்தி நல்லா படிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலான்னு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்து ஒரு பேசிக் ஐடியாவை டெவலப் பண்ண போவோம் முதல்ல. ஸோ என்னென்ன காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நம்பர் 1 JEE அண்ட் நம்பர் 2 NEET. ஓகே, நான் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழ் பசங்களோட நம்ம நார்த்ல இருக்கிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த எக்ஸாம்ஸ்ல. ஏன்னா அவங்களை கைட் பண்றதுக்கு ஒரு நல்ல சீனியர் யூடியூப்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் பசங்களை கைட் பண்ற அளவுக்கு நிறைய பேர் இல்லை. அந்த கைடன்ஸ் கொடுக்கணுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நவ் கோயிங் டு தி டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்னா என்ன? நீட் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, இந்த நீட் எக்ஸாம் வச்சு நம்ம மெடிக்கல், டென்டல், அப்புறம் ஆயுஷ் கோர்சஸ்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து டாக்டர், டென்டிஸ்ட் இல்லை BAMS, BHMS அந்த மாதிரி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நீங்க நீட் வந்து கம்பல்சரி எழுதி ஆகணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது சரி நான் நீட் எழுதணும், சரி நீட் எப்போ நடக்கும், நான் எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட் வந்து யூஸ்வலி மே மந்த்ல நடக்கும். அதை வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். இப்போ நீட் எக்ஸாம்ல டோட்டலா 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க். இப்போ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 720. இப்போ இதுல 3 சப்ஜெக்ட் மெயினா இருக்கு: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ் வந்து 180 மார்க்ஸ்க்கு நடக்கும், அதாவது 45 கொஸ்டின்ஸ். அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 180 மார்க்ஸ் நடக்கும், அதாவது 45 கொஸ்டின்ஸ். அண்ட் பயாலஜி வந்து 360 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ டோட்டல் 90 கொஸ்டின்ஸ். டோட்டலா எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து 180 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இங்க நீங்க மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா +4 வரும். நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா -1, அதாவது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதுவே நீங்க அட்டெம்ப்டே பண்ணல அப்படின்னா 0 மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் வராது. ஓகே, இப்போ நம்ம டைம் டியூரேஷன் அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாம் பத்தி பார்ப்போம். இப்போ டைம் டியூரேஷன் எடுத்தீங்கன்னா 3 hours, அதாவது 180 minutes. ஸோ இட்ஸ் லைக் 180 questions in 180 minutes. So each question you have a time of a single minute. So இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீட் எக்ஸாம் வந்து நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க அதையும் வந்து ஜட்ஜ் பண்ணும். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நீட் இஸ் a கேம் ஆஃப் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எப்படி டெவலப் பண்றது அதை பத்தி ஸ்ட்ராட்டஜிஸும் பார்ப்போம். இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல நடக்கும், பென் அண்ட் பேப்பர் மோட்ல நடக்கும். அதுக்கப்புறம் 13 லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம தமிழ் பசங்க மோஸ்ட்லி வந்து எதர் இங்கிலீஷ்ல எழுதுவீங்க இல்ல தமிழ் எழுதுவீங்க. சரிண்ணா, நீங்க நீட்னா என்ன, அது எப்போ நடக்கும் அதை பார்த்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து யாரெல்லாம் நீட் எழுதலாம் அதை பத்தி பார்ப்போம். இப்போ நீட் எழுதுறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பயோடெக் எழுதியிருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே நீங்க அட்லீஸ்ட் 50% எடுத்திருக்கணும். அதாவது உங்க போர்டு எக்ஸாம் எதர் CBSE போர்டு எக்ஸாமா இருக்கலாம் இல்லை உங்க ஸ்டேட் போர்டு எக்ஸாமா இருக்கலாம். இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே நீங்க 50% எடுத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆவீங்க. அப்புறம் ஏஜ் கிரைட்டீரியாவும் இருக்கு. நீங்க 17 years இல்லைன்னா ஓல்டரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆவீங்க. அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது.
அதே மாதிரி அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. பட் திஸ் ஷுட் பி யோர் ஃபைனல் அட்டெம்ப்ட். எதுக்குன்னா இது இங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது இந்த அட்டெம்ப்டோட நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இதை வந்து நீங்க ஃபைனல் அட்டெம்ப்ட் அந்த மைண்ட் செட்ல டெவலப் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களால இந்த அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். சரிண்ணா, இந்த நீட் மூலமா என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ். இந்த ஆயுஷ் கோர்சஸ்ன்றது உங்களுக்கு ஹோமியோபதி, ஆயுர்வேதா அதெல்லாம் இதுல வரும். அதுக்கப்புறம் வெட்டினரி, அப்புறம் ஈவன் பிஎஸ்சி நர்சிங், அது எல்லாமே வந்து நீட் மூலமா நம்ம போக முடியும். இப்போ நீட்ல வந்து அட்மிஷன் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா அப்படின்லாம் இருக்கும். அது வந்து நம்ம கவுன்சிலிங் நீங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் டைம்ல அதை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 20-24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அதுல இருந்து வெறும் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க டாப் 1% இருக்கணும். அப்ப காம்படிஷன் எவ்வளவு ஹையா இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரிமெம்பர் ஒன் திங், யூ ஷுட் நாட் கிராக் நீட் பிகாஸ் someone asked you to, but crack it because it's tough. Winning a tough battle builds up a confidence which is enough to last a lifetime. Now the big question, the NEET examக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? டோன்ட் வரி, இதை பார்த்து நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தருவேன் இந்த அப்கமிங் டேஸ் நான் போடுற வீடியோஸ்ல. ஸோ ட்ரஸ்ட் யோர் பிரதர் அண்ட் கிராக் இட் டுகெதர். ஸோ மக்களே, இதுதான் நீட் எக்ஸாமுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஐ ஹோப் ஐ மேட் இட் கிறிஸ்டல் கிளியர் இன் திஸ் வீடியோ. நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நம்ம ஜேஇ எக்ஸாம்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜேஇனா என்ன? ஜேஇ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவில் இருக்க டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் போகிறதுக்கான ஒரு கேட்வே. இதை கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஐஐடி, என்ஐடி, IIIT அந்த மாதிரி கிரேட் காலேஜஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ ஜேஇ பார்த்தீங்கன்னா 2 stages நடக்கும். ஒன்று ஜேஇ மெயின்ஸ், இன்னொன்று ஜேஇ அட்வான்ஸ்ட். ஆனால் நீட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, வெறும் ஒரே ஸ்டேஜ் தான். ஆனால் ஜேஇக்கு வந்து 2 stages, ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ். இப்போ ஜேஇ மெயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து என்ஐடி, IIITலாம் போகலாம். அதை குவாலிஃபை பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ல நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்க ஐஐடிக்கு போகலாம். சரி, இப்போ இந்த ஜேஇ மெயின் யார் நடத்துவா, எப்போ நடக்கும்? ஜேஇ மெயின் வந்து என்டிஏ தான் நடத்துவாங்க. அது வந்து உங்களுக்கு ஜனவரிலையும் ஏப்ரல்லையும் 2 அட்டெம்ப்டா நடக்கும். ஒரே வருஷத்துல நீங்க 2 அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு அட்டெம்ப்ட் லிமிட் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 அட்டெம்ப்ட் லிமிட். அதாவது 3 yearsல நீங்க 6 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜேஇ அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஐஐடிஸ் ரொட்டேஷன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஈச் இயர் 1 attempt தான் பண்ண முடியும். அட்டெம்ப்ட் லிமிட் வந்து 2 attempts. அதாவது நீங்க 2 yearsக்கு 2 attempt பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்க அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஜேஇ மெயினோட எக்ஸாம் பேட்டர்னை பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க ஜேஇ மெயின் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 questions from physics, 25 questions from chemistry and 25 questions from mathematics. Each question carries 4 marks. So totally உங்களுக்கு 300 marks. Each subject வந்து எவ்வளோ 100 marks. ஓகே, இந்த இதுல பாத்தீங்கன்னா 20 MCQs இருக்கும். அப்புறம் 5 integer type questions இருக்கும் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். integer type question அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் வரும் பாத்தீங்களா, அந்த நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது, நம்பர் என்டர் பண்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும், அங்க நீங்க நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரெண்டுமே, ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் சொல்லுவாங்க, அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் டைம் பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து நீட் மாதிரியே ஜேஇ வந்து 3 hours தான். இப்போ ஜேஇக்கு வந்து சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். இப்போ நீட்டுக்கு இருந்த மாதிரி ஜேஇக்கும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். இங்க வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் ஷோ 12th போர்டு எக்ஸாம்ல, அதான் எதர் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் ஆர் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல 75% எடுத்துருக்கணும். நீட்ல வரும் 50% தான், நீங்க 75% எடுத்துருக்கணும். இதை வச்சு நீங்க என்ஐடி, IIIT போல நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சரி, ஒன்று கேட்பீங்க, அண்ணா நீங்க பிசிபி ஸ்டூடெண்ட் சொன்னீங்க, அப்ப எப்படி நீங்க வந்து ஜேஇ மெயின் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஜேஇ மெயின் எழுதுறதுக்கு நீங்க வந்து பிசிஎம் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எழுதிக்கலாம், ஆனா அதை வச்சு நீங்க காலேஜ் போகணும் அப்படின்னா நீங்க பிசிஎம் ஸ்டூடெண்டா இருக்கணும். இப்ப என்னால ஜேஇ மெயினை குவாலிஃபை பண்ணியும் எந்த காலேஜ்குள்ளேயும் போக முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் அதை எழுதுனேன். இப்போ ஜேஇ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். சரியா, அதனால நீங்க வந்து என்ன ஏஜ்ல இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க காம்படிஷன் லெவல் பத்தி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 10 to 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் எழுதுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு குவாலிஃபை டாப் 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜே அட்வான்ஸ் எழுதுவாங்க. அந்த ஜே அட்வான்ஸ் வந்து டாப் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 20,000 சொல்ல முடியாது, ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஐடிஸ் கிடைக்கும்.
அதே மாதிரி ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ் வந்து ஜேஇ மெயின் குவாலிஃபை பண்ணி கிடைக்கும். இப்போ ஜேயோட செலெக்ஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இட்ஸ் 1%லேருந்து 2% இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ரொம்ப டஃப் தான். எஸ், இட்ஸ் டஃப், பட் டசன்ட் மீன் இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம ஜே அட்வான்ஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்து பார்ப்போம். இந்த ஜே அட்வான்ஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன பிரச்சனைனா இட்ஸ் அன்பிரிடிக்டபிள். எவ்ரி இயர் மாறும், டோட்டல் மார்க்ஸ் மாறும், எத்தனை கொஸ்டின்ஸ்னு இருக்குது அதையும் மாறும். அதில் பார்ஷியல் மார்க்கிங் கூட இருக்கும். நீங்கள் +2 வாங்கலாம், +3 வாங்கலாம். டோட்டல் மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு +4 அண்ட் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த கொஸ்டின்ஸ். ஸோ வந்து இட்ஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள். வி கான் ப்ரெடிக்ட் த நேச்சர் ஆஃப் த ஜே அட்வான்ஸ் கொஸ்டின். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது. இப்போ ஜே அட்வான்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திறமை இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீச்சர் உங்களுக்குள்ள நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். என்ன டைமில் என்ன கொடுத்தாலும் நீங்கள் அது வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மைண்டை வந்து டெவலப் பண்ணணும். இப்போ ஜே அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 2 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. ஈச் பேப்பர் வந்து 3 hours. இப்போ இந்த டோட்டலாக 6 hours ஆஃப் இன்டென்ஸ் மைண்ட் ஒர்க். அந்த இன்டென்ஸ் மைண்ட் ஒர்க், மைண்ட் ப்ரெஷரை நீங்கள் அந்த 6 hours நீங்கள் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் போட்டு நீங்கள் ஜே அட்வான்ஸ் நல்லா எழுதுனீங்கன்னா தான் உங்களால் ஐடிக்குள்ளே போக முடியும். சரி, இப்போ ஜே அட்வான்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம்? எம்சிக்யூஸ் வரலாம், நார்மலாக வர எம்சிக்யூஸ் மாதிரி. அப்புறம் இன்டிஜர் டைப் கொஸ்டின்ஸ் வரலாம், மேட்ச் த ஃபாலோயிங் வரலாம். எந்த டைப் கொஸ்டின் வேணாலும் வரலாம். அது வந்து டோட்டலி அன்பிரிடிக்டபிள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜே அட்வான்ஸில் உங்களுக்கு ஸ்பீடு, லாஜிக்கு, அப்புறம் டீப் திங்கிங் கெப்பாசிட்டி, இது 3மே இருக்கணும். நீங்கள் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் ஜே அட்வான்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீட் பற்றி தான் நம்ம பேசுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஜேஇ மெயின்ஸ் பார்த்து ரொம்ப டிமாண்ட் வந்தது அப்படின்னா வேணா நம்ம ஜேஇ பார்த்து நம்ம வீடியோவும் போடுவோம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இஃப் யூ ஃபைண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல், கன்சிடர் லைக்கிங், ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். Until then, signing off. நான் அஷ்ஃபாக். This is Study Alchemy. Keep learning, keep evolving. The alchemy of success begins with you.